ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். MP developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. பிக் பாஸ் சீசன் 8 ஆலம் புதுசு ஆட்டமும் புதுசு. அப்போ புரியல இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிக் பாஸ் தமிழ்லேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் 24 ஹவர்ஸில் ஒரு எவிக்ஷன் நடக்க போகுது. யூஸ்வலாக ஒரு வாரத்தில் எவிக்ஷன் வைப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து நோ எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க கேமை எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க, எப்படி ஜட்ஜ் பண்ணி நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்துக்குலாம் ஒரு டைம் கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி பிக் பாஸில் அப்படி சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா இந்த அளவுக்கு கியூரியாசிட்டி எந்த பிக் பாஸ்லையும் கிரியேட் ஆனதில்லை. 24 ஹவர்ஸில் ஒருத்தவங்களை எப்படி நாமினேட் பண்ண போகிறாங்க, எந்த கேட்டகரியில் வந்து ஒருத்தவங்களை வெளியே அனுப்ப போகிறாங்க அப்படின்ற கியூரியாசிட்டி நிறையவே இருக்கு. சாச்சனா அவர்கள் தான் இந்த வாட்டி எலிமினேட் ஆகுறாங்க. மகாராஜா படத்துல விஜய் சேதுபதி அவர்களோட டாட்டரா ப்ளே பண்ணியிருந்தாங்க. விஜய் சேதுபதி அவர்களும் ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப அழகா கம்ஃபர்டபுளா அவங்க கிராண்ட் லான்ச்சை ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சாச்சனா அவர்களை எந்த விதத்தில் நாமினேட் பண்ண போறாங்க, கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எந்த கிரைட்டீரியால அவங்களை சூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற கேள்விக்குறி மக்களிடையே இருந்தது. அண்ட் 24 ஹவர்ஸ்ல ஒரு கண்டஸ்டன்ட்டை வெளியே அனுப்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது அன்ஃபேர் டிசிஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் சீக்ரெட் ரூம் வச்சு சேரன் சாரை உள்ள அனுப்புறீங்களா, அந்த மாதிரியாவது பண்ணுங்க. இல்லை வைல்ட் கார்டில் ரீஎன்ட்ரி கொடுக்குற அளவுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இடையில சாச்சனா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது நாமினேஷன் ப்ராசஸ்ல என்ன நீங்க கொண்டு வரது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நாங்க 4 கண்டஸ்டன்ட் சேர்ந்து ஒரு ஒப்பீனியன் எடுத்தோம். அந்த டிசிஷன் யாருக்குமே பிடிக்கல. மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் என்ன நாமினேட் பண்றீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வெளியே போறதுல. அந்த 24 ஹவர்ஸ் எவிக்ஷன்ல நான் ஒரு கண்டஸ்டன்ட் வந்து வெளியே போறது எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தீபக் அவர்கள், ஜாக்லின் அண்ட் ஆல்சோ ரவீந்தர் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படி நீ கிவ் அப் பண்ணலாம், நீ கிவ் அப்லாம் பண்றதுக்கு அந்த கேம்குள்ள வந்த, இது ஜஸ்ட் ஒரு டாஸ்க், அந்த டாஸ்கா பாரு, அதுக்குள்ள கிவ் அப் பண்ணிட்டு வீட்டுக்கு போற அப்படின்னு சொல்றது நல்லா இல்ல சாச்சனா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் சாச்சனா அவர்கள் நான் சொல்றது உங்க யாருக்குமே புரியல, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு, நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன், அந்த டிசிஷன் மற்ற ஹவுஸ்மேட்ஸுக்குலாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நீங்க என்னதான் நாமினேட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ அதை நினைச்சு நான் உட்காந்துருக்கிறது பதில் நான் இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டு எனக்கு கவலையே கிடையாது. பட் எனக்கு கிவ் அப் பண்ணணும் அப்படின்ற ஐடியாலாம் இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு உறுத்திட்டே இருக்கும். ஸோ நான் எவிக்ட் ஆனது எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே போயிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கு. பட் 24 ஹவர்ஸ்ல ஒரு கண்டஸ்டன்ட் வெளியே போறாங்க அப்படின்னா கண்டிப்பா வைல்ட் கார்டில் உள்ள வந்தா அவங்க பயங்கரமா கலக்க போறாங்க அப்படின்ற ஒப்பீனியனும் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய ஃபார்மேட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சீசன் 8ல சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த எவிக்ஷன் விஷயம், செகண்ட் வந்து கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸா வீடை பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு சண்டை வந்தது. எல்லாருமே நல்லா தெரியும் இந்த மாதிரி பிரிச்சாலே ஒரு சண்டை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கோடை போட்டு உங்களுக்கு இந்த சைடு வேணுமா அந்த சைடு வேணுமா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு எங்களுக்கு அந்த சிங்கிள் பெட்ஸ் இருக்க கொஞ்சம் ஸ்பீஷியஸான இடம் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம பாய் சும்மா இருப்பாங்களா, இன்னும் திடீர்னு பாசக்கார பசங்களா இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு வாரம் நீங்க பசங்க பேரே சொல்லக்கூடாது நாமினேஷன்ல அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வராங்க. நம்ம கேர்ள்ஸும் சரி ஒரு வாரம் தானே என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க எங்க சாய்ஸ்ல தான் இருக்கும், எந்த வீக்ல நீங்க வந்து எங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு நாங்க சொல்லுவோம் அப்படின்னு அவ்வளோ அழகா அந்த கேமை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். இந்த 18 கண்டஸ்டன்ஸ் இப்போ 17 இருக்காங்க. இந்த 17 பேரும் எந்த மாதிரி ஒரு ஃபயரான கேம் விளையாட போறாங்க, எந்த அளவுக்கு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ண போறாங்க, யாரெல்லாம் கண்டென்ட் கொடுப்பா, யாரெல்லாம் டாஸ்க்ல வின் பண்ணுவா, யாரெல்லாம் வின்னர் ஆக போறா அப்படின்ற விஷயங்கள் வந்து நிறைய கியூரியாசிட்டி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே இந்த அளவுக்கு பயங்கர ஃபயரா போயிட்டு இருக்க இந்த பிக் பாஸ் சீசன் 8 எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் பிக் பாஸ் சீசன் 8 கமல் சார் ஹோஸ்ட் பண்ணல, விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்கும் ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா கமல் சார் கேட்க வேண்டிய இடத்துல தட்டி கேட்டுருவாரு, பதிலடி கொடுத்துருவாரு, அவர் ஆண்டவர்ப்பா, அவர் எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு காமனராக தான் இருப்பார், மக்கள் செல்வன்பா, நம்ம வீட்டு பையன்ப்பா, அவர் எப்படி தட்டி கேட்பாரு, அவர் எப்படி சீரியஸாலாம் பேசுவார், அவர் ஜாலியான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கிராண்ட் லான்ச் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே வந்து பயங்கரமா ஹேண்டில் பண்ணாங்க. 18 கண்டஸ்டன்ஸை எந்த அளவு கம்ஃபர்டபுள் ஆக்க முடியுமோ கம்ஃபர்டபுள் ஆக்கினார். அதே டைம்ல யாரெல்லாம் செய்யணுமோ பயங்கரமா சர்க்காஸ்டிக்கா செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ அவரோட நக்கல் நையாண்டி பேச்சுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் பிக் பாஸ்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னும் ஃபன்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மக்களோட மக்களாக சேர்ந்து அவரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்க போறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த விஷயம் மூலியமாவே தெரியுது. ஸோ இந்த கிராண்ட் லான்ச் வந்து அவ்வளோ அழகா அற்புதமாக கொண்டு போன விஜய் சேதுபதி அவர்கள் சாட்டர்டே சண்டே எந்த மாதிரி இருக்க போறாரு, சண்டைகளை தட்டி கேட்பாரா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆயிருக்கு. விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி ஹோஸ்ட் பண்ண போறாரு, எப்படி கொண்டு போறாரு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னடா புது புது ஃபார்மேட்டா கொண்டு வரீங்க, அதுக்குள்ள எவிக்ஷனா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. ஸோ நீங்க இந்த பிக் பாஸ் எப்படி இருக்க போகுது அண்ட் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. லிட்டில் டாக்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.